ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விளாக். அவலில் தனியாக உப்புமாவும் ரவையில் தனியாக உப்புமாவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டும் கலந்து ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அவளையும் ரவையும் வச்சு வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு இதில் 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திட்டு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்திக்கலாம். 2 சேர்த்தும்போது நல்லா சுவையான முறையில் இருக்கும். இப்போ 2 வதக்கிட்டு இதோட சின்ன வெங்காயம் 1/2 கப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் 1/2 கப்பு, அதாவது 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததும் இதோட வெள்ளை ரவை 1 கப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் எப்பயும் தண்ணி கொதிக்க வச்சு ரவையை சேர்த்தி கிளறுவீங்க. இப்போ அது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து ரவையை கிளறும் போது நல்லா டேஸ்ட்டான முறையில் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ 1 நிமிஷம் சிம்மில் அடுப்பு வச்சு வெள்ளை ரவையை கிளறியாச்சு. இதில் அவல் 1 கப்பு எடுத்து அதை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு உதிரியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேணும். நல்லா வடிச்சிட்டு இப்போ அவளையும் சேர்த்திட்டு 1 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிக்கலாம். 2 ஒன்றா சேர்த்தி இப்போ தேவையான அளவு துளுப்பு சேர்த்திட்டு கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 கப்பு ரவை, 1 கப்பு அவல், 2க்கும் 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு ரவையும் அவளும் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கேன். ஆனால் கரெக்டான அளவு சேர்ந்தால் உங்களுக்கு நல்லா சாஃப்டான முறையில் உதிரியாக வரும். இப்போ தண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா 2ம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான முறையில் அவல் ரவா உப்புமா ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமன் பழம் புழிஞ்சு சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டுட்டு இந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். லெமன் சேர்த்தும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சுவையில் அவளையும் ரவையும் வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த அவல் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.